நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 21ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு மறுநாளான 21ஆம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மாகாண ஆளுநரால் குறித்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நுவரெலியா கல்வி வலயத்தின் நிர்வாகத்துக்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம் கணேஷ் ராஜ் பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கிணங்க இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை சந்தேக நபரான இசாரா செவ்வந்திக்கு அடைக்கலம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட 3 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் கான்ஸ்டபிளின் மனைவியின் தாய் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்தவர் என கருதப்படும் மாத்திரை ஷான் என்பவரின் நெருங்கிய நண்பர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை அடுத்து நாட்டை விட்டு தப்பியோடிய இசாரா செவ்வந்தி நேபாளத்தில் மறைந்திருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கரடியனாறு போலீஸ் பிரிவில் உள்ள கித்துள் முந்தனையாறு பகுதியில் சட்டவிரோதமாக ஆற்று மணல் அகழ்வில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் விசேட நடவடிக்கை ஒன்றை விசேட அதிரடிப்படையினர் முன்னெடுத்தனர். விசேட அதிரடிப்படையினர் நேற்று அதிகாலை முற்றுகையிட்டு சுற்றி வளைத்து சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட 13 பேரை கைது செய்ததுடன் 13 உளவு இயந்திரங்களை மீட்டு போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர். இதன்போது சட்டவிரோதமாக மண்ணகழ்ந்து உளவு இயந்திரத்தில் ஏற்றிக்கொண்டிருந்த 13 பேரை மடக்கி பிடித்து கைது செய்ததுடன் 13 உளவு இயந்திரங்களை மணலுடன் மீட்டு கைது செய்யப்பட்டவர்களையும் மீட்கப்பட்ட உளவு இயந்திரங்களையும் கரடியனாறு போலீசாரிடம் ஒப்படைத்தனர். தான் காதலித்தது இசாரா செவ்வந்தியே அல்ல, லிமினி என்பவரை தான் காதலித்ததாகவும் தமக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாதாள உலகம் குறித்த தனது கருத்துக்களை தெரிவித்த அவர் பாதாள உலகில் தொடர்புடையவர்களை காவல்துறை விசாரிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த சட்டமும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று சுகததாச உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் 28வது தேசிய ஆசிரியர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். சட்டங்கள் மக்களுக்காகவே இயற்றப்படுகின்றன. மக்கள் அவற்றை ஏற்கவில்லை என்றால் அந்த சட்டங்களால் எந்த பயனும் இருக்காது. ஆட்சியாளர்களின் நலன்களுக்காக அல்ல, மக்களின் நலன்களுக்காகவே சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பாரியளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் கேரி சம்பா அரிசியை பதுக்கி வைப்பதாகவும் அதன் பிரதிபலனாக சந்தையில் அரிசி தட்டுப்பாடு உருவாகியுள்ளதாகவும் விவசாயிகள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களின் சங்கம் அறிவித்துள்ளது. மேலும் கீரி சம்பாவுக்கு பதிலாக மாற்று அரிசி இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அதனூடாக வேறு மாஃபியா நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்று அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பாரியளவான அரிசி ஆலை உரிமையாளர்கள் சங்கம் கீரி சம்பா அரிசியை பதுக்குவதாகவும் அதனால் சந்தையில் அரிசி தட்டுப்பாடு தோற்றம் பெற்றுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் கீரி சம்பா மற்றும் சம்பா அரிசிக்கான அரிசி தேவைப்பாடு அவ்வாறு இல்லாவிட்டால் நெல் தேவைப்பாடு 15 தொடக்கம் 10% உள்ளது. சந்தைகளில் 330 தொடக்கம் 350 ரூபாய் என்ற அடிப்படையில் அதிக விலையில் கீரி சம்பா அரிசியை விற்பனை செய்கிறார்கள். இந்த விடயத்தில் நுகர்வோர் அவ்விவகார அதிகார சபையும் அமைதியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது.
குற்றங்களை எதிர்த்து போராட இலங்கை அரசாங்கம் எடுத்துள்ள நேர்மறையான நடவடிக்கைகளை இன்டர்போல் பாதுகாப்பு அமைப்பு பாராட்டியுள்ளது. வெளிநாடுகளில் மறைந்திருக்கும் 25 இலங்கை குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்து திருப்பி அனுப்புவதில் இலங்கை காவல்துறைக்கு உதவுவதாக இன்டர்போல் அறிவித்துள்ளது. இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் உள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்றத் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி காவல்துறைக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த 25 குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய இன்டர்போல் சிறப்பு விசாரணை தொடங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பிரதமர் ஹரண்யமர் சூரிய நேற்று புதுடில்லியில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்துள்ளார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் இரு தலைவர்களும் விரிவான கலந்துரையாடல்களை நடத்தியுள்ளனர். கல்வி, பெண்கள் அதிகாரமளித்தல், புதுமை, மேம்பாட்டு ஒத்துழைப்பு மற்றும் மீனவர் துறைகளின் நலன் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் பேச்சுவார்த்தைகள் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல வீதிகளில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பல பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு எச்சரிக்கையை நேற்று மாலை 4 மணி முதல் இன்று மாலை 4 மணி வரை நீடிக்க தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. பதுளை, காலி, கம்பகா, கண்டி, கேகாலை, குருநாகல், மாத்தளை, நுவரெலியா, ரத்னபுரி மாவட்டங்களுக்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நாடு எதிர்கொண்டுள்ள தேசிய பேரழிவான போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நோக்கில் தேசிய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு சபை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் முதன்முறையாக ஜனாதிபதி செயலகத்தில் கூடியது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிப்பதற்கான கடந்த 13ஆம் தேதி முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாட்டு திட்டத்துக்காக ஜனாதிபதியால் சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரம் அங்கீகரிக்கப்பட்டதுடன் இந்த திட்டத்தை செயல்படுத்த தேசிய செயற்பாட்டு சபை நிறுவ முன்மொழியப்பட்டது. கற்களை ஏற்றி வந்த டிப்பர் வாகனம் வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதியதோடு அருகில் இருந்த கடை தொகுதிக்குள் புகுந்துள்ளது. இந்த சம்பவம் நேற்று இரவு 7:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியில் இருந்து கற்களை ஏற்றியவாறு யாழ்ப்பாணத்துக்கு பயணித்த டிப்பர் வாகனம் சாவகச்சேரி சங்கத்தானி பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியோடு மோதியதோடு கடை தொகுதிக்குள்ளும் புகுந்துள்ளது. இதனால் கடை தொகுதியின் வாசல் கதவுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன. சம்பவத்தில் காயமடைந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகளுக்கு முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அனைத்து பயணிகளும் 4 மணித்தியாலங்களுக்கு முன்னர் விமான நிலையத்திற்கு சமூகம் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையம் அறிவித்துள்ளது. பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து புறப்படும் பயணிகள் தங்களது திட்டமிட்ட விமானம் புறப்படும் நேரத்திற்கு 4 மணி நேரத்துக்கு முன்பாக விமான நிலையத்துக்குள் நுழைந்து பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள். இந்த செயல்முறை காரணமாக பயணிகள் சேவைகளை மேம்படுத்துவதற்கும் விமான நிலையத்தினுள் பயணிகள் போக்குவரத்தை சீராக செயற்படுத்த முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீபாவளி தினத்தன்று வடமாகாணத்தில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக மாகாண ஆளுநர் செயலகம் அறிவித்துள்ளது. ஜனாதிபதியிடம் வடக்கு மாகாண ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் மதுவரி திணைக்களத்தினால் மாவட்ட அரசாங்க அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் செயலகம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புத்தள பகுதியில் சம்பவித்த கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இளம் யுவதி ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். புதிய வீதியில் கொரகதாஸ் சந்தி பகுதியில் நேற்று காலை வேளையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. பாடசாலை மாணவர்கள் ஏறிச்சென்ற வேன் ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் விபத்து சம்பவித்துள்ளது. மோட்டார் சைக்கிளை பயணித்த ஓய்வு பெற்ற கிராம சேவகர் உயிரிழந்த நிலையில் அவரின் மகள் காயமடைந்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.